ஃபஸ்ட்டு சினீஷை மீட் பண்ணது ஆக்சுவலி லோகேஷை என்கிட்ட கொண்டு வந்ததே சினீஷ் தான். அவர் கொண்டு வந்து இந்த கதையை பயங்கரமாக நம்புகிறேன், நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் என்று கொண்டு வந்தார். நானும் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன். ஆளே பார்க்க ஒரு மாதிரி இருக்கார், எனக்கு டவுட்டாகவே இருக்குது. சரி இவர் என்ன சொல்கிறாருன்னு கதை கேட்டு பயங்கரமாக இருக்குன்னு உடனே பிடிச்சி போச்சு. ஒரே சிட்டிங்கில் டக்குன்னு சினீஷ் எதிர்க்கு வந்து எல்லாம் சூப்பர் ப்ரோ, நீங்கள் பண்ண ஹாப்பியானாரு. ஹாப்பின்னு சரி ப்ரோ என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் காசு கொடுங்க, நான் படத்தை எடுத்து விற்று கொடுக்குறேன்னாரு. நான் வந்து இல்லை ஒரு செகண்ட் புரியல, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது தானே வந்தீங்க, நான் பணம் கொடுத்தா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விற்று கொடுப்பீங்களான்னு. இந்த கான்செப்டில் தான் இப்போ ஒரு படம் எடுத்து ஹிட்டு கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் இருக்கார். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னப்போ நான் சிரித்தேன். பட் டெக்னிக்கலாக ப்ரொடியூசருக்கான வேலை அதுதான். ஒரு படத்தை க்ரியேட்டிவாக கரெக்டாக எடுக்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருக்கான வேலை. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு அவர் ஒரு ப்ரொடியூசராக ஒரே நாள் 2 படம் லான்ச் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.